ஹாய். ஆடி மாதம்னாவே அம்மா தேடி வருவாங்க வீட்டுக்கு. அவளுக்கு தேவையானது கூழ் மட்டும்தாங்க. அந்த கூழும் கும்பசோறும் போட்டதுமே அம்மா ரொம்ப திருப்தியாகிடுவாங்க. இப்போ நான் கூழ் காய்ச்சறதுக்கு பாத்திரம் வச்சுட்டேன் பாருங்கள். பாத்திரம் வச்சு அதில் தண்ணி கொதிச்சதுங்க. கொதிச்சதுமே நான் அரிசி கழுவி நான் போட்டிருக்கேன். அது அரிசி வெந்துட்டுருக்கு. இப்போ வெந்துட்டுருக்க அரிசி கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். வெந்துடுச்சான்னு. இப்போ வெந்துட்ட மாதிரி இருக்குங்க. நல்லாவே வெந்துடுச்சுங்க. இப்போ நாம் இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கூழை கலந்துக்கலாம். மாவு நான் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அழகாக கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கட்டி இல்லாமல் காய்ச்சணும். இப்போ இதை நம்ம கிளறி விடணும். கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. ஊற்ற ஊற்ற கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது நேற்றே நான் கரைச்சி வச்சுருந்த மாவுங்க. நல்லா புளிப்பேறி இருக்குது பாருங்கள். நல்லா பபுள்ஸ் வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் ஊற்றி கலக்கிட்டே இருக்கணுங்க. கெட்டி இல்லாமல் அப்படியே கலரிட்டே இருக்கணுங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்படியே உள்ளவே குக் ஆகணுங்க. நல்லா கலரிட்டே இருக்கணுங்க. இதை விடக்கூடாது, அடி பிடிச்சிடும். நம்ம சின்ன தீயில் வச்சு விடலாம். ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா நல்லா வெந்துடும். நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நான் ஆடி ஆஃபர் கொடுத்துருக்கேன். மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு யாருக்குன்னா செய்யணும் அப்படி நான் சமைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி எனக்கும் சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த குடியாத்த சரௌண்டிங்கில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா கூட நான் என்னோடய வண்டி எடுத்துகிட்டே நான் உங்களுக்கு குக் பண்ணி தருவேன். 1 கிலோ 2 கிலோ அளவுக்கு நான் சமைச்சு தருவேன். மீனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், இது 3த்தில் நான் எதனாவது ஒன்று உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வரேன். நான்வெஜ்ஜில் இல்லை நீங்கள் வெஜிடேரியன் சொன்னாலும் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். இந்த 1 மாதத்துக்கு மட்டும்தாங்க ஆஃபரு. ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுத்துட்டு வருவேன். எந்த எதிர்பார்ப்புகளும் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூழ் ரெடி ஆயிடுச்சு. இந்த கூழ் நம்ம நாளைக்காக இந்த கூழை நம்ம தண்ணி போட்டு உப்பு போட்டு கரைச்சி அம்மனுக்கு வேப்பிலை கிண்ணத்தில் வேப்பிலை சுற்றி நம்ம அம்மனுக்கு வச்சு கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. அம்மனுக்கு எதுக்கு நம்ம கூழ் ஊற்றுறோம் அப்படின்னா, நான் சின்ன சின்ன வியாதிகள் எல்லாம் நம்மளுக்கு வராதுங்க. குட்டி குட்டியாக முகத்தில் அம்மா போடுறது அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன வியாதிகள் எல்லாம் வராது. பெரிய வியாதிகள் கூட வராதுங்க. ஏன்னா அம்பாளை நம்ம மனசார நினைக்கும் போது அம்பாள் நம்மளை யாரையுமே நெருங்கவே விட மாட்டாங்கங்க. கெட்டவங்களை கூட நம்ம கிட்ட நெருங்க விட மாட்டாங்க. அம்பாள் ரொம்ப நல்லது செய்வாங்க. இந்த மாதிரி ஆடிக்கூழ் எங்களுக்கெல்லாம் பழக்கம் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்களுக்கு கூட எங்கள் மாமியார் வீட்டில் கூழ் ஊற்றுந்தெல்லாம் பழக்கம் இல்லைன்னு தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் நான் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து அவங்க வீட்டுங்களெல்லாம் செய்கிறத பார்த்து நானும் செஞ்சேன். ஆனால் நான் இதெல்லாம் செய்கிறதுனால, இந்த கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறதுனால அம்பாள் என்னை ரொம்ப நல்லா வச்சிட்ருக்காங்க. அம்பாள் எங்களை நல்ல ஆசீர்வாதம் கொடுத்து ஆயில் கொடுத்து நோய் நொடி இல்லாமல் எங்களை நல்லா வச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் நம்ம இந்த மாதிரி ஆடிக்கூழ் நம்ம ஊற்றணுன்னு நம்ம அம்பாள் தேடி நம்ம வீட்டை தேடி வந்துடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அந்த கூழ் கலக்கிற கரண்டி எடுத்துட்டு நம்ம மூடி போட்டு வச்சிட்டோம்னா நாளைக்கு காலையில் நம்ம எடுத்து கூழ் கரைச்சி ஊற்றும் போது நல்லாயிருக்குங்க. தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஓம் சக்தி.